ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவன் எதிர்பார்ப்பது உண்மை. உண்மையினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை தருவாராக. ஒரு கம்பெனி ஓனர் எதை எதிர்பார்க்கிறார்? உண்மை. ஒரு பெற்றோர் எதை எதிர்பார்க்கிறார்கள்? உண்மை. ஆமென். ஒரு ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் எதிர்பார்க்கிறது என்ன? உண்மை. எல்லாரும் எதிர்பார்க்கிறது உண்மை. வேதம் அதுதான் சொல்லுகிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் ஆண்டவர் உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் 43வது ஜனாதிபதியாக வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் ஜார்ஜ் புஷ். இதை பார்த்தபோது ஜனங்கள் கொந்தளித்து விட்டார்கள், நோட்டீஸ் அடித்தார்கள். குடித்து விட்டு காரில் சென்று மோதி போலீஸில் அபதாரம் கட்டியவர் இவரார் நம்ம நாட்டு ஜனாதிபதி என்று வாசகங்களை போட்டு நிறைய துண்டு பிரசங்களை போட்டு அவருக்கு விரோதம் அளித்தார். எல்லாம் நினைச்சாங்க இதோடு முடிஞ்சது, இவர் ஜனாதிபதி வர முடியாது. ஆனால் அவர் பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் அடித்தார். 1987 ஜனவரி 1ஆம் தேதி என் வாழ்வு மாறியது. புது வருட ஆராதனையில் என் மனைவி பிள்ளைகளோடு நான் ஆராதனை புறப்பட்ட போது என் மனைவி பிள்ளைகள் மறுத்தார்கள். குடிகாரனோடு நாங்கள் ஆராதனைக்கு வரவில்லை என்று. எப்படியோ சமாளித்து நான் போனேன். அந்த நாள் என் வாழ்க்கை மாறியது. 14 ஆண்டுகள் ஆகிறது நான் குடித்ததில்லை, இனியும் நான் குடிக்கப் போகிறதில்லை. 14 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் குடிகாரனாக இருந்தேன், ஆனால் இனி குடிக்கப் போகிறதில்லை என்று உண்மையை சொன்னார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஜனங்கள் இருதயங்கள் மாறியது. இவ்வளவு பகிரங்கமாய் ஒரு மனிதன் உண்மையை ஒத்துக்கொண்டால் இவர்தான் நம்முடைய நாட்டுக்கு தேவை என்று ஒரு ஆசீர்வாதமான ஜனாதிபதியாய் ஜார்ஜ் புஷ் மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் உண்மை, பார்வையில் உண்மை, சிந்தனையில் உண்மை. ஹல்லேலூயா. என உண்மையுள்ளவை இளவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை. ஆமென். வாசிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை. பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக. செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை ஆமென் சொற்ப மதியமும் அப்படியே செய்யும். உண்மையா வாழுங்க. ஹல்லேலூயா. உண்மை உள்ள வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபெய்த்ஃபுல் லைஃப். உண்மையான வாழ்க்கை வாழுங்க. என்ன தெரியுமா? நாம் சிலரை உண்மை இல்லாதவங்களா இருந்தால் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும், அநேகத்தில் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். அந்த இயேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்க. உண்மையாக பாடுங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக ஆராதிங்க. ஹல்லேலூயா. உண்மையாக பழகுங்க, உண்மையான ஐக்கியமாக இருங்க. எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்க. பண விஷயத்திலையா உண்மையாக இருங்க. எல்லாவற்றிலும் உண்மையை கடைபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் போதிக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சத்தியம் உண்மை. ஹல்லேலூயா. உண்மை உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஜெபிக்கலாமா? இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நாங்களும் இன்னும் உண்மையாய் வாழ்ந்து எசப்பா உண்மையால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.